கணத்தாக்கு மொத்தல் என்ற பாடம் உங்களுக்கு வந்துச்சுனால் நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து சிம்பிளாக ஃபஸ்ட்டாக I7 டெல்டா எம்பி கன்சர்வேஷன் ஆஃப் மூமெண்டம் போடுவீங்க. உந்த காப்பு தத்துவம் அதை போடுவீங்க. அதுக்கு பேர் நியூட்டன்ஸ் எக்ஸ்பெரிமெண்டல் லோ, நியூட்டனின் பரிசோதனை விதி போடுவீங்க. அது போடுறதுக்கே உங்களுக்கு வந்து 5 10 மார்க்ஸ் வந்துடும். அதுக்கு பேர் அதை வச்சு கொண்டு வெலோசிட்டியை காண்றதுக்கு உங்களுக்கு வந்து 5 மார்க்ஸ் வரும். வெலோசிட்டிக்கு உங்களுக்கு வந்து வேகத்தை எங்கால பக்கத்தில் அந்த வேகம் காண சொல்லி வருதுன்ற அதுக்கு நீங்கள் டிரெக்ஷன் எழுதி கொடுத்தா உங்களுக்கு 5 மார்க்ஸ் வந்துடும். 20 மார்க்ஸ் அதில் வச்சு எடுக்கலாம். அப்படி டிரெக்ஷன் காட்டி அதில் மிச்ச கேள்விகளுக்கு வரும். பேருந்து அதை வச்சுக்கொண்டு இப்போ கண்ட மாதிரி இந்த தூரம் வந்து கேட்குறதுக்கு 5 வரும். ஸோ நீங்கள் 25 மார்க்ஸ் ஈஸியாகவே எடுக்கலாம் கணத்தாக்கு மொத்தல் என்ற பாடத்தில். முதலாவது கேள்வியாக தான் இது வரும், அல்லது 2வது கேள்வியாக வரலாம். நீங்கள் ஈஸியாக ஞாபகப்படுத்துறதுக்கு முதலாவது I7 டெல்டா எம்பி போடணும். அதுக்கு பேர் நியூட்டன் எக்ஸ்பெரிமெண்டல் லோ போடணும். அது போட்டாலே உங்களுக்கு விட வந்துடும் கணத்தாக்கு மொத்தத்தில். இப்போ இந்த மிச்சம் நீங்கள் பார்த்து தானே போட போகிறீங்க. அதுக்கு பேருந்து அதை வச்சுக்கொண்டு சுருக்கி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு மார்க்ஸ் வந்துடும். அதுக்கு 5, அப்போ 15 வந்துடும். அதில் டிரெக்ஷன் எழுதி கொடுக்கணும். டிரெக்ஷன் நான் இதில் எழுதினாலும் தெரியலை, பட் எழுதி கொடுக்கணும். எழுத மறந்துட்டு நினைக்கிறேன், அவருக்கு எழுதி கொடுக்கும். அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து 5 மார்க்ஸ் வந்துடும். பேருந்து வந்து கடைசி விடைக்கு 5 மார்க்ஸ் வரும். இதில் வந்து இதுக்கு சில இடம் 5 மார்க்ஸ் போடாமல் விடுவான். நான் வந்து எனக்கு டிரெக்ஷனுக்கு மார்க்ஸ் போட்டுருவோம், டிரெக்ஷனுக்கு போடலே நினைக்கிறேன். ஸோ இந்த மார்க்ஸ் உங்களுக்கு இதில் வர டிரெக்ஷனுக்கு போகும். ஸோ இவ்வளோ தான் இந்த கன்செப்ட். ஈஸியாக செய்யலாம். மார்க்ஸை பாருங்கள், மார்க்ஸை பார்த்து படிங்க. 5 வந்துட்டு அப்போ என்னது கணத்தாக்கு மொத்தம் வந்தாலே I7 டெல்டா எம்பி போடணும், நியூட்டன் எக்ஸ்பெரிமெண்டல் லோ போடணும். அந்த 5 வந்துட்டு அங்கால மிச்சம் சுருக்கி கொடுக்கணும், டிரெக்ஷன் போடணும். 20 வந்துட்டு கடைசி 5 வேறு ஏதாவது கழிவு வைப்பான், அல்லது வேறு ஏதாவது கழிவு விட்டு வரேன், அல்லது அப்படி வேறு ஏதாவது கழிவு காட்டி படத்துக்கு மார்க்ஸ் போடுவோம். படம் கட்டாயம் குறிக்கணும். எவ்வளோ தான் நம்மளோட கன்செப்ட்.